கேரளா போன்ற பகுதிகளில் சேப்பங்கிழங்கு அதிகமாக விளைவிக்கப்படுது. சேப்பங்கிழங்கு மண்ணிலிருந்து எடுத்தவுடன் சமைத்து சாப்பிடுதல் அப்படிங்கிறது அரிப்பை உண்டாக்கலாம். நல்லா காய வச்சு சில நாட்கள் கழித்து யூஸ் பண்றது நல்லது. புளி, எலுமிச்சை சாறு போன்ற விஷயங்கள் சேர்த்து செய்யும் போது இந்த அரிப்பு தன்மை குறையும். 85% மாவுச்சத்து தான் இருக்கு. 132 கிராம் ஒரு கப் 187 கலோரிகள் கிடைக்குது. பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கிறதுனால கண் பார்வைக்கு நல்லதுங்க. பெருங்குடல் பகுதியில வரக்கூடிய புற்றுநோய், குடல் பகுதியில ஜென்ரலா வரக்கூடிய அலர்ஜி வராம தடுக்குது. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நம்ம பற்களுக்கு நல்லது, எலும்புகளுக்கு நல்லது. நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமான கோளாறு ஏற்படாமல் பாதுகாக்கப்படுது. வயிற்றில் அல்சர் தொந்தரவுகள் இருக்கிறவங்க சேப்பங்கிழங்கு சாப்பிடலாம். மேலும் நம்மளோட நரம்பு மண்டலத்துக்குமே இந்த நன்மை தான் தருது. சுருக்கங்கள் வராம தள்ளி போட முடியுது. வாரம் 2 முறையாவது சேப்பங்கிழங்க உணவுல சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது.